இது உங்கள் இம்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனைக் களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹ். அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது.
வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அஸீம், அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. இன்று நான் உங்களுடன் எனக்கு பிடித்த ஒரு ஹதீஸ் ஒன்றினை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மா சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. மா சலிமல் முஸ்லிமூன, யார் ஒரு நல்ல முஸ்லிம் என்றால், மின் லிசானிஹி வயதிஹி, மற்றவர்களுக்கு தனது கையாலும் நாவினாலும் தீங்கு விளைவிக்காதவர் ஆவார். ஒரு நல்ல முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமது அன்பிற்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார்கள். 2 வகை தீங்கு இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று நம் நாவால், அதாவது நமது பேச்சால் ஏற்படும் தீங்கு. மற்றும் ஒன்று நம் கையால், அதாவது நமது செயலால் ஏற்படும் தீங்கு. அருவருப்பான பேச்சு, புறம் பேசுதல், அவமரியாதையாக பேசுதல், அதுபோல பேசுவது மற்றவர்களின் மனதை புண்படுத்தும். இவ்வாறு செய்பவர் ஒரு முஸ்லிம் இல்லை. நாம் அனைவரும் நம் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் உணவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நாம் மற்றவர்களிடம் எவ்வாறு பேசுகிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை தான் கூறுகிறேன். அடுத்ததாக நாம் கரங்களால் செய்யக்கூடியவை. உதாரணத்திற்கு நமது அண்டை வீட்டாரை எடுத்துக்கொள்வோம். அவர்களிடம் நல்ல முறையில் நடப்பது சிறப்பு. நம் வீட்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது அவர்களுக்கும் செடிகள் இருந்தால் சேர்த்து ஊற்றுவது. நாம் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கும் பொழுது அவர்களுக்கும் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டு அவர்களுக்கும் வாங்கி கொடுப்பது. நாம் மின்தூக்கியில் செல்லும் போது அவர்கள் வருவதை கண்டால் மின்தூக்கியை ஹோல் செய்வது. இதுபோல் அண்டை வீட்டாரிடம் மட்டுமில்லாமல் கையால் நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் பல நல்ல விஷயங்களை செய்யலாம். நம் அண்டை வீட்டார் மற்ற இனத்தவராக இருந்தால் முஸ்லிம்களின் மீது அவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம், அதாவது குட் இம்ப்ரெஷன்ஸ் தோன்றும். ஆனால் அவ்வாறு நடக்க முடியாத சூழலில் நாம் மற்றவர்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் இருப்பதுதான் ஒரு நல்ல முஸ்லிம். மற்றும் ஒரு ஹதீஸில், பேசினால் நல்லதை பேசுங்கள்,
இல்லை என்றால் வாயை மூடி அமைதியாக இருங்கள் என்று நமது அன்பிற்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور. تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير.
قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير صدق الله العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين محمد وآله وأصحابه وأهل بيته أجمعين. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:17. இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்கிற வரைக்கும் நமக்கு தேவையான சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறப்போம். அன்பிற்குரியவர்களே, நாம் எந்த சூழல்கள்லையும் நல்லதை தொடர்ந்து செய்வதை நாம் நிறுத்திவிடக்கூடாது. சில நேரங்களில் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்துடும். அப்போது அதை பற்றி மக்கள் என்ன செய்யலாம்னாக்கா, சில நேரங்களில் குறைகளாக பேசலாம். சில நேரங்களில் கணவனை இழந்துட்டாலோ, இல்லாட்டி மனைவியை இழந்துட்டாலோ, இல்லாட்டி பிள்ளைங்களே இழந்துட்டாலோ, இல்லாட்டி பிள்ளைங்களே இல்லாமல் இருந்தாலோ, நம்ம ஒரு விஷயம் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம். நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம வேற எந்த ஒரு காரணமும் நம்முடைய நல்லதை நிறுத்திவிடக்கூடாது. நாம் என்ன செய்யணும்னாக்கா, அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பான். அன்பிற்குரியவர்களே, ஏன்னா சில நேரங்களில் நல்லது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். எல்லாரும் பேச 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 ஒரு ஆள், 2 ஆள், 3 ஆள் அப்படின்னு நிறைய பேச பேச நம்முடைய காதுகளில் நம்மளை அப்படி டிமோரலைஸ் ஆக்கி அப்படி ஒரு ஓரத்தில் உட்கார வச்சிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள் இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால்
3 ஆண் குழந்தைகள் இருந்தாங்க. ஆனால் 3 ஆண் குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் இருந்தது. எல்லாமே 1 வயசு, அந்த 1 வயசுக்கு கீழே 1.5 வயசு இதுக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்க. அப்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா பெருமானா ஒரு ஆள் பேசுனா பரவாயில்ல, ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி பாரு, இதனால தான் உனக்கு வாரிசே இல்லாமல் ஆக்கிட்டான், அல்லாஹ் வாரிசே இல்லாமல் ஆக்கிட்டான்னு அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதை கொஞ்சம் எஃபெக்ட் ஆக்கியிருக்கு. அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அதனால அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்லும் விதமாக அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொன்னான். அதாவது ஆண் வாரிசு இல்லாதவர்களை அபுத்தர் என்று சொல்லுவாங்க. அபுத்தர். அப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுத்தர்னே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நமக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சில வார்த்தைகள் நம்முடைய மனசுக்கு ஊக்கமளிக்கிறதாகவும் இதமாகவும் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போயிடுவாங்க. இப்போ நம்மளுடைய லைஃப்கள்லையும் யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம கடந்து போயிடுவோம். இருந்தாலும் அதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் தெம்பு வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சோர்ந்து போய் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், இன்னா அஅதைனாக்கல் கௌசர். நபியே, உங்களை எல்லாரும் ஆண் வாரிசு இல்லை, நீங்க அபுத்தர், உங்கள்கிட்ட இருந்து இறைவன் இதெல்லாம் பறிச்சுக்கிட்டான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் இன்னா அஅதைனாக்க அல் கௌசர், உங்களுக்கு நம்ம கௌசரை தந்திருக்கிறோம். கௌசர் அப்படிங்கிறது அதிகமான விஷயங்களை தந்திருக்கிறோம். கௌசர் என்பது தடாகம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுதுல் கௌசர், இந்த கௌசரை தந்திருக்கிறோம். இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கௌசருக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஆண் வாரிசு சஹாபாக்கள் எத்தனை பேர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சொன்ன உடனே கேட்கறதுக்கு எத்தனை ஆண்கள், எத்தனை ஆண் வாரிசுகள், சஹாபாக்கள் கௌசர் அதிகமாக கொடுத்திருக்கிறோம். இப்ப கௌசருக்கு முஃமின் என்கிற ஒரு தஃப்சீர்களும் வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு பேரை கொடுத்திருக்கிறோம். அவங்க சும்மா சொல்லிட்டு போவாங்க, நீங்க உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. இன்னும் அதைனாக்க அல் கௌசர். கௌசர் என்று சொன்னால் பெரிய பெரிய இல்மு உடையவர்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நபியே, உங்களுக்கு சாதாரண ஆட்களை கொடுக்கல, ரொம்ப இல்மு உடையவர்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆறுதலாக இந்த ஆயத்து இறங்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா எனக்கு ஆறுதலாக சொல்கிறான் என்று கூட சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஸல்லி லிரப்பிக, நபியே நீங்க உங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுடைய ரப்பை அவனை பற்றி பேசிக்கிட்டே இருங்க, அவனை தொழுது கொண்டே இருங்கள். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அவனுக்கு செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. குர்பானி கொடுத்து மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய தியாகத்தெல்லாம் கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் செய்யக்கூடிய நலவை நிறுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார், அன்பிற்குரியவர்களே, எனவே இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அவங்கள பார்க்கணுமே, இவங்களை பார்க்கணுமே, அவங்க கேட்பாங்களே, இவங்க கேட்பாங்களே, ஐயோ அவங்க கேட்டுருவாங்களே, இவங்க கேட்டுருவாங்களேன்னு பயந்துட்டு நாம செய்யக்கூடிய நலவுகளை நாம நிறுத்திவிடக்கூடாது. நாம என்ன செய்யணும் முடிச்சுனாக்கா, நம்முடைய வேலை. அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றது, அதை நம்மை பார்த்து சொல்வதாக நாம் நினைத்துக் கொள்வோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இறைவனுக்காக வேண்டி யாருக்கும் பயப்பட வேண்டாம், இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உங்களை யாரு அபுத்தர் என்று சொல்லி உங்களை மனசை கஷ்டப்படுத்துறாங்களோ, உங்க மனசை காயப்படுத்துறாங்களோ, உங்களை வேதனைப்படுத்துறாங்களோ, அப்படிப்பட்ட உங்களுடைய விரோதிகள் தான் அபுத்தர்,
ஆண் வாரிசு இல்லாதவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். அவர்களுடைய செயல்களை தூக்கி சுமக்கிறதுக்கு யாரும் இல்லை. நல்லது செய்தோம் என்றால் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களும் சரி, நல்லதை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இதற்கு முன்னால் செய்த நல்லவர்களினுடைய செயலை நாம் ஃபாலோ பண்றோம். இதற்கு முன்னால் நல்லவர்கள் செய்த செயலை நாம் தூக்கி சுமக்கிறோம். இதற்கு முன்னால் நல்லவர்கள் செய்த அந்த நல்ல அமலை நாம ஃபாலோ பண்ணி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த நல்ல செயலை செய்வதற்கு நமக்கு பின்பு நிச்சயமாக வாரிசு இருக்கும். அவர்கள் வருவார்கள், அவர்கள் செய்வார்கள், அவர்கள் வாரிசுதாரர்கள். நாம் நல்லது செய்தால் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் இருந்த நல்லோர்களின் வாரிசு, இதற்கு முன்னால் நல்லவர் செய்தவர்களை அதே விஷயத்தை நாம் செய்கிறோம். நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை அடுத்து வரக்கூடிய நல்லவர்கள் செய்ய இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், உங்களை இப்படி சொல்லி யார் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் அபுத்தர், அவர்கள்தான் வாரிசு இல்லாதவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, நல்லதை செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சரி, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 18 வயசு. அவர்களுக்கு குழந்தைகள் கூட கிடையாது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு வந்திருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய நலவை ஒரு காலம் விட்டு கொடுத்ததில்லை, விட்டதில்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் என்றைக்குமே நாம் நிறுத்திவிடக்கூடாது. நாம் கண்டினியூவாக நாம் செஞ்சு கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:17. இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆ செஞ்சுட்டு நம்ம நோன்பு திறப்போம். ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தை யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம யா ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا يَا أَرْحَمَ الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. يا الله, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ரஹ்மானே உனது கிருபை கொண்டு மன்னித்தருள் யா ரஹ்மர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய அன்பிற்குரியவர்கள், யா அல்லாஹ், எங்களை விட்டும் பிரிந்து உன் பக்கம் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்குரியவர்கள், அவர்களையும் நாங்கள் இந்த பொன்னான நேரத்திலே நினைவு கூறுகிறோம். யா அல்லாஹ், அவர்களுடையவும் எங்களுடையவும் பாவங்களை யா அல்லாஹ் உனது கிருபை கொண்டு பொறுத்தருள் யா ரஹ்மர் ரஹீம். உனது கிருபை கொண்டு மன்னித்தருள் யா ரஹ்மர் ரஹீம். யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்கள் யாவருக்கும் யா அல்லாஹ் நீ அதிகமாக நியமத்து செய்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ்,
எங்களுக்கு நீ வழங்கிய நியமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் யா ரஹ்மர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்கள் கேட்காமலேயே வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நீ யா ரஹ்மர் ரஹீம், எங்களுடைய கல்புகளிலே இருக்கக்கூடிய தேவைகளையும் தேட்டங்களையும் அறிந்தவன் நீ யா ரஹ்மர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களுடைய கல்புகளிலே இருக்கக்கூடிய தேட்டங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் யா அல்லாஹ் உனக்கு எதுவுமே குறைந்து விடாது யா ரஹ்மர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களுடைய கல்புகளில் இருக்கக்கூடிய தேவைகளையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தருள் யா ரஹ்மர் ரஹீம். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், ரஹ்மானே, உன்னை தெரிந்து புரிந்து அறிந்து வணங்கக்கூடிய நல்ல மக்களாக யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்கிருள் யா ரஹ்மர் ரஹீம். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், உன்னிடம் நாங்கள் சொர்க்கத்தை கேட்கிறோம் யா ரஹ்மர் ரஹீம். யா அல்லாஹ், உன்னிடம் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறோம் யா ரஹ்மர் ரஹீம். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், உன்னிடம் நேர்வழியை கேட்கிறோம் யா ரஹ்மர் ரஹீம். உன்னை நெருங்குவதற்கான வழியை கேட்கிறோம் யா ரஹ்மர் ரஹீம். ஹிதாயத்தை கேட்கிறோம் யா ரஹ்மர் ரஹீம். யா அல்லாஹ், நபிமார்களும் ஷஹதாக்களும் சித்தீகீன்களும் எந்த நேரான வழியிலே வாழ்ந்தார்களோ அதே நேரான வழியை யா அல்லாஹ் உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம் யா ரஹ்மர் ரஹீம். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய கல்புகளிலே இருக்கக்கூடிய யா அல்லாஹ் கவலைகளை நீக்கி நிம்மதியான அமைதியான சந்தோஷமான வாழ்வினை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் வழங்கியருள் யா ரஹ்மர் ரஹீம். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா ரஹ்மர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களுடைய மனை மக்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய அன்பிற்குரியவர்களுக்கும் யா ரஹ்மர் ரஹீம் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வழங்கியருள் யா ரஹ்மர் ரஹீம். அல்லாஹும்ம யஸ்ஸிர் உமூரனா வஹஸ்ஸில் மகாசிதனா வக்தி ஹாஜாத்தினா யா காதியல் ஹாஜாத். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார் وادخلنا الجنة مع الأبرار. يا عزيز يا غفار يا رب العالمين. وصل يا ربي على النبي سيدنا مولانا محمد وآله وصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. تقبل الله منا ومنكم تقبل يا كريم. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:13. இன்ஷா அல்லாஹ் நாம் நியத்து சொல்லிட்டு நாம் துவா சொல்லிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு பாங்கு சொல்கிறதுக்கு நேரம் சரியாக வந்துடும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நியத்து சொல்லிக்கிறங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன்மீதே தவக்குல் வைத்தேன், உன்னுடைய உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.
أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وبعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد யா அல்லாஹ், பரிபூர்ணமான இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாமம் மஹ்மூத் என்னும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளில் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.